வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களை பாதுகாக்க கோரி சென்னை எழும்பூரில் இந்து மீட்புக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்படும் வன்முறையை கண்டித்து வங்கதேச இந்து மீட்புக்குழு சார்பில் நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பாஜகவினர் பங்கேற்று வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களை பாதுகாக்க கோரி முழக்கமிட்டனர். போராட்டத்தின் போது பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன், இந்தியா இல்லாவிட்டால் வங்கதேசம் என்ற நாடு உருவாகி இருக்காது என தெரிவித்தார். வங்கதேசத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்துக்கள் தான் பாதிக்கப்படுவதாக அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களுக்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்திய போர் வீரர்கள் படைய வைத்து தங்களுடைய வீரத்தாலும் தீரத்தாலும் உருவாக்கி கொடுத்த பங்களாதேஷில் இந்தியா என்ற ஒரு நாடு இல்லாவிட்டால் இன்றைக்கு பங்களாதேஷ் கிடையாது. இன்றைக்கு முகமது யூனுஸுடைய ஒரு இடைக்கால அரசாக இருந்தாலும் சரி, அங்கே எந்த பிரச்சனை வந்தாலும் பாதிக்கப்படக்கூடியது அங்க இருக்கிற இந்து மக்கள் என்று சொன்னால், அந்த இந்து மக்களுக்காக உயிரை கொடுக்க, உரிமையை கேட்க, மீட்க இந்தியாவில் இருக்கிற 125 கோடி மக்களும் தயாராக இருக்கிறோம். வங்கதேச இந்துக்களை பாதுகாக்க கோரி நடைபெற்ற போராட்டத்தில் திரைப்பட சண்டை பயிற்சியாளரும் பாஜக பிரமுகருமான கனல் கண்ணன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், வங்கதேசத்தில் உள்ள இந்துக்களுக்கு யாரும் துணை நிற்காதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்துக்களுக்காக கைது செய்யப்படுவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார். சிறுபான்மை சொல்லிட்டு நாட்டு அங்க சிறுபான்மை இந்துக்களை பங்களாதேஷில் அடிச்சு நசுக்கிறாங்க. ஆனா இங்கே சிறுபான்மை சொல்லிட்டு நம்ம அவங்க இந்தியாவில் இருக்க தமிழ்நாட்டை பற்றிகளா சிறுபான்மை சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த சிறுபான்மை இருக்கு, அங்க இந்துக்களாக சிறுபான்மை இருக்கு, யாருமே எங்களை சிறுபான்மை சப்போர்ட் வருவது ரொம்ப கஷ்டமான மனது வேதனா இருக்குது. போராட்டத்தில் வேலூர் இப்ராஹிம் பங்கெடுத்தார். அப்போது அவரை போலீசார் கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்றனர். அப்போது செய்தியாளர்களிடையே பேசிய அவர், இந்துக்களுக்கு ஆதரவான போராட்டத்தில் பங்கெடுத்தவர்களை திமுக அரசு கைது செய்வது கண்டிக்கத்தக்கது என கூறினார். இந்த திராவிட மாடல் என்கிற திருட்டு திராவிட மாடல், இந்த திமுக ஆட்சி பாதிக்கப்படுகிற பங்களாதேஷ் இந்துக்களுக்காக இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மத நல்லிணக்கத்திற்கான அடிப்படையை குலைக்கும் விதமாக காவல்துறையை வைத்து காட்டு மிராண்டி தர்பாரை நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழக காவல்துறையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரிக்கக்கூடிய பாசிச அரசு இந்த திமுக அரசு. இதனையடுத்து அங்கு கூடியிருந்த போலீசார் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். ஆனால் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் போலீசார் அவர்களை கைது செய்தனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை கைது செய்த போலீசார் அவரை போலீஸ் வாகனத்தில் ஏற்றினர். அப்போது செய்தியாளர்களிடையே பேசிய அவர், உணர்வுபூர்வமான ஆர்ப்பாட்டத்தை கூட நடத்த முடியாத சூழல் தமிழகத்தில் உள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்துக்களுக்கு எதிரான அரசாக திமுக உள்ளதாகவும் அவர் கூறினார்.
உணர்வுபூர்வமாக ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்த முடியாத சூழ்நிலை தமிழகத்தில் இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்துக்களுக்கு எதிரான அரசு என்பதை இவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக்